ஹாய் வேர்ட்ஸ், வெல்கம் டு தி ஹிடன் சேனல். இன்றைக்கி பாருங்கள், இந்த பதிவில் நம்ம வந்து இந்த க்ளீன் அண்ட் க்ரீன் என்வரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த 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 அங்கே தான் வந்து நம்ம இந்த பதிவை வந்து பதிவு செஞ்சுக்கிட்டு இந்த பதிவில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இவங்க இந்த க்ளீன் அண்ட் க்ரீன் என்வரான்மெண்டல் ஃபவுண்டேஷன் சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த முருங்கை இருக்கு இல்லையா, முருங்கை மற்ற விவசாய பொருள்கள்லாம் வந்து அதை வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சிம்பிள் டெக்னாலஜி, அதாவது சிம்பிளாகவும் இருக்கணும், ஹைஜீனிக்காகவும் இருக்கணும், அதை வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், லேமேன் டெக்னாலஜி இருக்கணும் அப்படிங்கிறதான் இவங்களுடைய நோக்கம். ஸோ அந்த வகையில் இந்த முருங்கைக்கீரையை வந்து 2 வகமாக அவங்க வந்து ட்ரை பண்ண முயற்சி பண்ணுறாங்க. ஒன்று வந்து இந்த ஓப்பன் சிஸ்டம், இந்த பாருங்கள், இந்த ட்ரேயில் போட்டு இந்த மாதிரி ஓப்பனாக பண்ணுறாங்க. இப்படி பண்ணும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபினிஷ், அதாவது அந்த ப்ராடக்ட்டில் அந்த பவுடர் பண்ணும்போது அந்த க்ரீன் கலர் வந்து கூட கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி டிரெக்டாக சன்லைட் படுறதுனால இந்த மேலே பட்ட உடனே மேலே இருக்கிறது ரொம்ப இன்டென்சிவ், அதிகப்படியான சூரிய ஒளி விடுவோம், கீழே இருக்கிறது கம்மியாக விடுவோம். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுன்னா, அந்த யூனிஃபார்மிட்டி, அந்த குவாலிட்டியை வந்து நம்ம வந்து அந்த கலருங்கிற அதை வந்து யூனிஃபார்மாக கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை வந்து இது பண்ணுறதுக்காக இவங்க இன்னொரு சிம்பிள் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், ஒரு பாலித்தீன், இது ஒரு இது பாருங்கள், இங்கே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கா, தண்ணி மாதிரி தெரியுதா? இது பூரா வந்து இப்போ வந்து இது பிளாஸ்டிக் பை தான். இந்த பிளாஸ்டிக் பையில் 2 பக்கம் ஹோல்ட் பண்ணிட்டாங்க. இடையில வந்து ஒரு சின்ன ஓட்டை போட்டிருக்காங்க. அந்த பாருங்கள், இந்த ஓட்டை போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த தெரியுதுங்க, இந்த ஓட்டை, இது ஓட்டை இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, இதுக்குள்ளே வந்து இந்த இந்த முருங்கை இலை எது வந்து நம்ம ட்ரை பண்ணோமோ அதை உள்ளே போட்டுட்டு இதை வெயிலில் அப்படி தூக்கி போட்டுறாங்க. தூக்கி போட்டோடனே இந்த வெயிலேருந்து அதை வந்து உள்ளே இருக்க பிளாஸ்டிக் வந்து உள்ள அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நீராகவே ஆகி இந்த கொடுத்துருக்கிற ஓட்டைகள் வழியாக வெளியில் போயிடுது. ஸோ டீஹைட்ரேஷன் நல்லா நடந்துடுது, சேஃபாக நடந்துடுது. ஸோ இந்த முறையில் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டாமினேஷன் வராது. அதாவது கண்டாமினேஷனாக இப்போ நம்ம ஓப்பனில் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா இதில் தூசி, மற்ற ஏர்லேருந்து வரக்கூடிய ஃபங்கல் ஸ்போரு, பாக்டீரியல் கண்டாமினேஷன் கூட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வந்து என்ன ஒரு சின்ன தொழில்நுட்பம் தான். பட் அது வந்து நம்ம முறையாக ஹைஜீனிக்காக வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு நல்ல சிஸ்டமாக இவங்க அடாப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இந்த சிஸ்டம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து வீட்லேயே ஹோம்மேடு ப்ரிப்பரேஷனுக்கெல்லாம் இந்த ஒரு மினி சோலார் ட்ரையராகவே அவங்க யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பாலித்தீன் பையை, இவங்க கான்செப்ட் என்னென்னா, ஒரு பாலித்தீன் பையவும் சோலார் ட்ரையராக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன லெவலில் பண்ணுறவங்களுக்கு இந்த தொழில்நுட்பம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வியூவர்ஸ். மீண்டும் வேறொரு பதிவில் வேறொரு நிகழ்வில் சந்திக்கலாம். ஓகே, இது நல்லா பாருங்கள். இப்போ தெரியுது, இப்போ இப்படி இருக்கா? அதாவது நான் பரட்டி போட்டிருக்கேன் அந்த பையன். இந்த சைடும் அந்த ஹோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க, 2 சைடுமே ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் வந்து அப்படி இது போகிற மாதிரி இருக்கும். இந்த இப்போ இதுதான் வியூவர்ஸ் அவங்களுடைய டெக்னாலஜி.